செல்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. சரி, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களே, கெமிக்கல் செல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? அதுதான், அதெல்லாம் தெரியும். அதுதான் சொல்ல என்ன ஆகும் அந்த உள்ளுக்குள்ள அந்த எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட்லாம் சொல்கிறல்ல, 2 எலக்ட்ரோட்ஸ்னால் என்ன உனக்கு? ஓ, அந்த பேர் இல்லைடா, எலக்ட்ரோட்ஸ் எப்படி அது எலக்ட்ரோட்ஸ்னு ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறோம்? 2 மெட்டல் ராட்ஸ் வைக்க ஆரம்பிப்பீங்க ஆஃப் சேம் நேச்சர் ஆர் டிஃப்ரெண்ட் நேச்சர். ஒன் would act like positive depending upon the nature of the electrode. ஒரு சைடு அப்போ என்ன பாசிட்டிவ்னா என்ன, ஒரு சைடு நெகட்டிவ் அயான்ஸ்லாம் எலக்ட்ரோலைட்லேருந்து போய் டெபாசிட் ஆகும், இன்னொரு சைடு என்ன ஆகும், பாசிட்டிவ் போய் டெபாசிட் ஆகும். இதானே கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருக்கிறது. யுவர் எலக்ட்ரோலைட்டிக் லைக் அந்த சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷன் பேர் என்னடா? எலக்ட்ரோலைட். ஓகே, நவ் இப்போ வாட் இஸ் மீன் பை இஎம்எஃப்? இது நம்ம கெமிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் வியூக்கு போகவே வேணாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை இஎம்எஃப். இஎம்எஃப்னா என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்லாம் டெஃபினேஷன், பட் வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன் இன் அ செல்? அதுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இது வரைக்கும் படிக்கும் போது பேட்டரிஸில் யூஸ் பண்ணதான் செஞ்சோம் கிர்ச்சாஃப் லூப் ரூலில். அங்கே பேட்டரியோட பொட்டென்ஷியல் இவ்வளோ தான் நான் சொன்னேன், இஎம்எஃப்னு சொல்லவே இல்லையே. அப்போது வை டு வி ரிக்வயர் சம்திங் நோன் இஸ் இஎம்எஃப் ஆர் வாட் இஸ் மென்ட் பை இஎம்எஃப்? நம்ம இது வரைக்கும் படித்த கண்டிஷன் எல்லாமே என்னது? ஐடியலைஸ்ட் கண்டிஷன் ஆஃப் அ பேட்டரி. ஐடியலைஸ்ட் கண்டிஷன்னா அந்த பேட்டரியில் வந்து உள்ளுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஆனால் ரியல் லைஃப் நீ யோசிச்சு பாரு, ஒரு செல் ஒரு பேட்டரின்னு சொல்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ளே எலக்ட்ரோலைட் என்ன சொல்யூஷன் இருக்கும்? எது வேணால் லைக் நார்மல் காப்பர் சல்ஃபேட் அந்த மாதிரி ஏதோ ஊற்ற ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது அது ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் தானே, அயான்ஸ் இருக்கிற சொல்யூஷன். நார்மலாக சால்ட் வாட்டருக்கு உனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் தானே சொல்லுவேன். அப்போது அயான் இருக்கிற சொல்யூஷன்ஸ்க்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் தானே, எனக்கு ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்காதுல இந்த மெட்டீரியலுக்கும், கொல்யூஷன் தானே இருக்குள்ள அயான்ஸ். அப்போது இங்கே வாட் இஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் when the cell is not connected இல்லைனா it is connected to an open circuit னு சொல்கிறது தான் எனக்கு என்ன, the potential difference between the two terminals when it is connected to an open circuit is known as EMF of a cell. அப்படின்னா என்ன, ரெண்டு இதுவும் எது கூடயும் கனெக்ட் ஆகலை, இப்போ இதுலேருந்து கரண்ட் போகாது, ஓப்பன் சர்க்கியூட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போது இந்த கண்டிஷனில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸாக எனக்கு என்னன்னு சொல்கிறோம்? EMFன்னு சொல்கிறோம். Now I want to stress it out in a different manner. For example, let's consider that I have okay, let's consider that I'm getting 100 rupees. Okay, ஆனால் லைக் as salary எக்ஸாம்பிள், சரியா? இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணும்? வாட் ஐம் கெட்டிங், அது வந்து எனக்கு சிடிசி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா, கவர்மெண்ட் ரிட்டர்லாம், சரியா? லெட்ஸ் நாட் கோ இன்டு பாலிடிக்ஸ். கவர்மெண்ட் ரிட்டர்லாம் இப்போது இது எடுக்கிறோன்னு வச்சுப்போம், 100 rupees ஐம் கெட்டிங் as சிடிசின்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கம்பெனியில் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் உனக்கு அதில் டிடெக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்கிங்களா உள்ளுக்குள்ளே. அப்போ மீதி வருது என்ன? அதுதான் ஹின் ஹேண்ட் சேலரி, அது மாறிடும். லைக் வாட் எவர் சேலரி யூ செக், அப்போ அது 2 crores 3 crores ஹின் ஹேண்ட் வாங்குறது கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸாக்ட் வேல்யூ, தே ஹேவ் சோ மெனி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அப்போது இஎம்எஃப்னு சொல்கிறதும் இட்ஸ் வெரி சிமிலர் டு தட். வாட் இஸ் யுவர் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் வாட் யூ கேன் ரீச்? நீ எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எவ்வளோ உன்னோட ப்ரொடெக்ஷன் உன்னோட இது பொட்டென்ஷியல் இருக்குது, அது எனக்கு இஎம்எஃப்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இது கூடயே கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம், சரியா? இப்போது என்ன ஆகும், எனக்கு 100 rupees எனக்கு வருதுன்னா எனக்கு டேக்ஸ் இஎம்எஃப் அதெல்லாம் நம்ம பிடிக்கிறோன்னு வச்சுப்போம், என் கையில் வருது 80 or 90 தானே வரும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் இட் when the current starts to flow? For example, this is your positive terminal, negative terminal வச்சுப்போம். From your I'm saying current is starting to flow, I'm not talking about your electrons direction, சரியா? ஸோ இப்போ கரண்ட் எப்படி எனக்கு இந்த ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு வருதுன்னா, when it comes to the negative terminal, does the circuit get completed? நம்ம லூப்னா என்ன அர்த்தம்? யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் அண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட் அகெயின். ஆனால் நம்ம இப்போ இந்த லூப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ அப்போ அந்த கரண்ட் என்ன ஆகணும்? இட் ஷுட் பாஸ் த்ரூ இட்ஸ். அப்போ அங்கே எலக்ட்ரோலைட்டு, அது எலக்ட்ரோலைட்டுங்கிறது இட்ஸ் ஓன் செல்ஃப், கரெக்டா? அது வந்து அந்த கம்பெனியே அவங்க உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கம்பெனி டிரான்சாக்ஷனுக்கே அவங்க பாதி பிடிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? That is what will happen in a real life situation. For example, let's consider when you are waking up, you are in a very fresh mood, okay? உன்னாலே இவ்வளோ விஷயம் பண்ண முடியும், உன்னோட டோட்டல் கெப்பாசிட்டி 100னா நீ பெட்லேருந்து முதல்ல எழுந்திரிக்கணுங்கிறது இட்ஸ் யோர் ஓன் ஸ்ட்ரகிள், ரைட்? யூ ஷுட் கம் அண்ட் ஒர்க். அதுக்கே நீ கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போ அதில் கொஞ்சம் அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது தானே உன்னோட எஃபெக்டிவாக இருக்கும். அந்த எஃபெக்டிவ் பேர் தான் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ when it is connected to any kind of a closed circuit, the effective potential difference between the two terminals of a battery is known as what? Terminal potential.
புரியுதா? இது ரெண்டும் தான் எனக்கு இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸ். இஎம்எஃப் ஒன்று, டெர்மினல் பொட்டென்ஷியல் ஒன்று. புரிஞ்சா இல்லையா? நவ் இப்போ நான் this is the definitions for it. Okay, now let's understand it out in an equational manner. Okay, appo EMF ku what is the relation between EMF and your terminal potential difference nu varum. Seriya? Adukku rendu conditions irukum. I'll draw both the conditions and keep. While charging the cell nu mari oru condition kodupanga. While charging இப்போ ஒரு செல்லை சார்ஜ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீயூசபிள் பேட்டரி இப்போ இருக்கிறோன்னு வச்சுப்போம். இதை சார்ஜ் பண்ணுறோன்னா என்ன பாசிட்டிவ் திரும்பியும் போய் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுவோமா? ஆனால் அங்கே கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃபோனையே கரெக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்? இல்லைனா அடாப்டர் சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பேங்க் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யூ ஆர் சென்டிங் த கரண்ட் இன் டு திஸ் பவர் பேங்க், அதாவது பேட்டரிக்குள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி தானே. யூ நாட் டேக்கிங் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ், யூ ஆர் சென்டிங் இட் டு த பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ தட் இட் வில் ஸ்லோலி கோ அண்ட் ஸ்டார்ட் டு அக்யூமுலேட் தேர். அப்போ இங்கே கரண்ட் இப்படி சென்ட் பண்ணால் அது பேர் என்ன? சார்ஜிங்னு சொல்லுவோம். சார்ஜிங்னா ஆக்சுவலாக நீ போய் ஃபிசிக்கல் சார்ஜ் பண்ணுற அந்த மாதிரி மீனிங்லாம் இல்லை. டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்குது? இஃப் இட் இஸ் கோயிங், கரண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி, இட் இஸ் நோன் அஸ் வாட்? சார்ஜிங். அப்போ இந்த கண்டிஷனில் இப்போது இந்த இடத்துல செல்ஸுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம சொல்ல ஆரம்பித்தோமா இல்லையா? when it is passing inside the cell itself, அந்த எலக்ட்ரோலைட்டுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். that is nothing but some small r னு வச்சுக்கலாம் இங்கே. சரியா? அப்போ இங்கே அந்த ஸ்மால் ஆரையும் இண்டிகேட் பண்ணுமா? அப்போ இஎம்எஃப் ஆஃப் திஸ் பேட்டரி இஸ் இ. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பக்கத்துலேயே வரைஞ்சிக்கலாம் சின்னதாக. இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அவுட் அஸ் ஆர். தே வில் டினோட் இட் அவுட் இன் எக்ஸாமினேஷன். ஒன்று எக்ஸாமில் டினோட் பண்ணுவான், டினோட் பண்ணலன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இல்லைனா அவன் பக்கத்தில் வரைஞ்சிடுவான், அதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது இப்போது இந்த டெர்மினல் டிஃப்ரென்ஸ்னால் இந்த எஃபெக்டிவாக இந்த பேட்டரியை தாண்டி என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸாக என்ன? டெர்மினல் பொட்டென்ஷியல் வி. அப்போ இந்த டெர்மினல் பொட்டென்ஷியல் எப்படி எடுக்கலாம்? கிர்ச்சாஃப் லூப் ரூல் ஞாபகம் இருக்கா? அப்போ பொட்டென்ஷியல் அட் ஏ, இப்போ பாரு நம்ம சேம் இந்த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி டு நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி அப்படின்னா என்ன? மைனஸ் இஎம்எஃப். ஐ எம் கோயிங் த சேம் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்போ என்ன அர்த்தம்? its potential difference at B. This is an open circuit condition. Now you rearrange this. That is your terminal potential. Rendu edathilum nam difference pannitoma. That is your delta V, which is nothing but what? That is EMF plus IR. அப்போ உன்னோட நீ எப்பவுமே EMF எடுக்கிற உன்னோட டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறனா நெகட்டிவாக மட்டும் இருக்கணும்னு இல்லை, பாசிட்டிவாகவும் இருக்கலாம். நம்ம முதல்ல நெகட்டிவாக எப்போ இருக்கும்? Now while discharging னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்? இப்போ என்கிட்ட ஒரு செல் இருக்கு, அந்த செல்ல இருந்து எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், and I'll give some resistance here also just to indicate. இப்போ இந்த கரண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டேன். I am saying current is traveling like this, it is going outward. இப்போவும் எனக்கு என்ன? இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதோட EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். நான் இப்போ கரண்ட் எனக்கு வெளியே போக ஆரம்பிச்சுன்னா இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் டெர்மினல் டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா? அப்போ இப்போவும் VA, இப்போ பாரு திரும்பி இங்கே மைனஸ் தானே, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தானே எடுக்கிறோம். A to VB தான் நீ பார்க்கணும். சரியா? திஸ் இஸ் யுவர் AB. அப்போ VA minus E, இங்கே பாரு இட் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ் IR இஸ் ஈக்குவல்ஸ் டு VB. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ண VA minus VB ஈக்குவல்ஸ் டு தட் இஸ் யுவர் டெல்டா V. E ப்ளஸ் ஆயிரும், IR மைனஸ் ஆயிரும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெடியூசஸ். ஸோ சம்டைம்ஸ் உனக்கு என்ன நான் சொன்னால அந்த டாக்ஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸில் ரெடியூஸ் ஆகலான்னு. சில டைம் நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருந்தனா உனக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவாக கூட கொள்ள எக்ஸ்ட்ராவும் வரும்ல. ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் திங் விச் யூ கேன் ஸ்டார்ட் டு ரிமெம்பர் இட் அஸ். சரியா? நீ இதில் எந்த கைண்ட் ஆஃப் லாஜிக் வேணால் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோ. ஆனால் எஃபெக்டிவ் டெர்மினல் என்ன? இஎம்எஃப் என்ன? இஎம்எஃப்னா வாட் யூ ஹேவ் இன்வர்ட் பிட்வீன் த பொட்டென்ஷியல் ஆஃப் த டூ டெர்மினல்ஸ் when it is not connected to anything. ஆனால் அது உன்னோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆண்டுக்கு கொஞ்சம் சில டைம் எக்ஸஸும் ஆகலாம், இல்லை சில டைம் கம்மியாக ஆகலாம். based upon the questions it will might change. புரியுதா? copied with these two? Okay, now write it out as இப்போ combination of cells பார்க்க ஆரம்பிச்சலாம். சரியா? now write it as combination of cells. combination of cells. சரி, first series பார்த்து then we will go for parallel as usual. Okay,
ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் காம்பினேஷன் பார்க்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்? இப்போ when I go for a series combination guys இதில் ரெண்டு விதமான லாஜிக் இருக்கும். இப்போது ஒரு செல்லை கனெக்ட் பண்ணுறோன்னா சரி, எப்போவுமே நீங்கள் டார்ச் லைட்லாம் பல்ப் லைக் ஓகே இப்போ அந்த மாதிரி பெரிய டார்ச் லைட்லாம் இல்லை, ஆனாலும் லைக் when you start to see in any kind of லைக் மைக் இப்போ இருந்துச்சுல, மைக்லலாம் போடும்போது பேட்டரிஸ் எப்படி போட ஆரம்பிப்பீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட அப்படி தானே கனெக்ட் ஆகிற மாதிரி போடுறோம். ஏன் ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? பட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் செல்ஸை கனெக்ட் பண்ணும்போது எப்போவுமே எப்படி தானே கனெக்ட் பண்ணுறோம்? when I connected out in this effective EMF effective resistance இது என்ன ஆகும் தான் நம்ம பேச போகிறோம், சரியா? ஸோ இது வந்து கரெக்டான கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஏன் கரெக்டான கனெக்ஷன்னு சொல்ல போகிறோன்னா, now you just imagine you do an open Kirchhoff circuit. ஓகே, இந்த ஓப்பன் லூப்பில் நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, VA VBன்னு. நான் ஓப்பன் லூப்பில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஓப்பன் லூப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சோன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு இருக்கும்போது when you start to move in one direction what happens, all your EMF starts to get added. எல்லாமே ப்ளஸ் 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 ப்ளஸ்னு வரும், இல்லை எல்லாமே மைனஸ் 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 மைனஸ்னு வரும். தட் இஸ் ஃபைன். ஆனால் இப்போ இது ஆப்போசிட்டாக ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்னு வந்தால் இன்னொன்று மைனஸ்னு வரும். ஸோ தே வில் fight among themselves. The potential difference will not get aligned in one direction. அப்போ potential difference எனக்கு லைக் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக சண்டை போடுறாங்கன்னா டக் ஆஃப் பண்ணால் எல்லாம் ஒரு சைடு இழுக்கணும். உங்கள் டீம்லேயே ஒருத்தர் ஆப்போசிட் சைடில் இழுக்க மாட்டான்ல. ஸோ தட் இஸ் ஆஃப் தட் கைண்ட் இஃப் யூ ரிவர்ஸ் இட் அவுட். நிஜமாக இது அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுதான் ராங்லி கனெக்டட் ஆஃப் செல்ஸ்னு எடுப்போம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து இப்படி அட்டாச் பண்ணி வச்சிருந்தா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ த எஃபெக்டிவாக எனக்கு என்ன வராது, EMF வராது. ஸோ பாசிட்டிவ் வில் பி கனெக்டட் டு த நெகட்டிவ் ஆஃப் யூர் செல்ஸ். இப்படி இருந்தால் தான் இது கரெக்டான கனெக்ஷன், சரியா? இப்படி இருக்கும்போது எஃபெக்டிவ் EMF என்ன இங்கே? இஃப் ஐ ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டில் சீரீஸ்னாலே எப்பவுமே எனக்கு என்ன ஒரே கைண்ட் ஆஃப் லாஜிக், கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கேயும் நான் என்ன சொல்லிடலாம், current is constant, I becomes constant because amount of நான் எப்பவுமே சொன்னேன்ல Kirchhoff rule at steady state நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா steady stateல current ஒன்று தான். அது ஒரு பேட்டரியை தாண்டும் போதோ ரெசிஸ்டர் தாண்டும் போதோ மாறுமான்னு கேட்டால் என்ன ஆகும்னு சொன்னோம், மாறவே மாறாது. தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஃபார் யூ, சரியா? அப்படி இருக்கும்போது வில் டேக் இட் அஸ் ஒன் காமன் கரண்ட் I. அப்போ இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு சென்ட் ஆக போதா, எல்லா EMFஸும் எனக்கு ஒரே டைரெக்ஷனில் தானே அலைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ஆஃப் தெம்னு எடுக்கிற முன்னாடி I'll talk about, see when I talk about EMF there is resistance also. அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு எனக்கு, சீரீஸ் தானே அதுவும். அப்போது வாட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்? அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க, செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் when it is connected in series it is getting higher, சரியா? what will happen to EMF? EMF னா என்ன, potential difference across each of them ல potential terminal potential இல்லை, இது கனெக்டே ஆகலைன்னா பேட்டரி கூட, அப்போ EMF மட்டும் ஆட் பண்ண ஆரம்பிப்போம்ல. அப்போ VA மைனஸ் VBன்னு எழுத ஆரம்பிச்சோன்னா கரண்ட் பாஸ் ஆகுது நான் சொல்லலை, ஸ்மால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் சொல்லலை. அப்போ எனக்கு என்ன வரும், கரண்ட் இஸ் நாட் பாசிங் அந்த மாதிரி கண்டிஷன்லாம். அப்போது VA minus of VB இந்த terminal potential difference is sum of potential difference across all those things. டெர்மினல் கரண்ட் போகிற மாதிரி சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணலைன்னா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், EMF மட்டும் வச்சு ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்ல. அப்போ அதுதான் இந்த எஃபெக்டிவ் EMF. ஸோ when I start to write effective EMF here, E effective is what? ஆனால் ஏன் சார் இதை டைரெக்டாக இப்படி எழுதுறோம், இது வேறு மாதிரி இருக்காதா? இதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறேன், சரியா? இங்கேயும் எனக்கு என்ன, இப்போது நம்ம பேரல் சீரிஸ் காம்பினேஷன்னாலே என்ன, இப்போ இதில் எவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போதோ, எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதோ, எனர்ஜி லாஸ், அதுதான் இதுக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ரெண்டும் எனக்கு லைக் ஈக்குவலண்ட்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே வாட் இஸ் மை டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் எடுக்கணும். நான் EMFன்னு எடுக்கும்போது நான் பேச மாட்டேன், இப்போ டெர்மினல் பொட்டென்ஷியல் தானே கேட்குறேன். அப்போ என்ன எடுப்போம், இட் இஸ் லைக் இங்கே பாரு கரண்ட்டோட டைரெக்ஷன் பார்த்துக்கோ, அப்போ தான் அது சார்ஜிங்காக டிஸ்சார்ஜிங்கானு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே பாசிட்டிவ்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கா, டிஸ்சார்ஜிங்காக. அப்போது இங்கே இந்த சரி இந்த சைட்லேருந்து நீ வரேன்னு வச்சுப்போம், இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 எல்லாம் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுப்போம் சின்ன சின்னதாக. அப்போது when you start to come here, what is my potential difference? Potential difference across the cell E1 minus I R1 எழுதிக்கலாமா? அப்போ potential difference across my first cell, potential terminal potential difference across my second cell, potential difference across my third cell, இப்படி தானே போகும்.
அப்போ இதுதானே என்னோட VAB. இந்த இடத்துல VAB என்னன்னு எழுதலாம்? அப்போ டைரக்டா இங்கே discharging from the battery தானே, அப்போ டைரக்டா E effective minus I times of R effective should have been the same as first batteryல மட்டும் terminal potential difference என்ன? Plus and I can say this going on la. இப்போ இந்த இங்க பாரு E term மட்டும் தனியா பார்ப்போம். E effective minus I times of R effective is going to be same as இந்த இடத்துல E1 term அந்த E termsல மட்டும் ஆட் பண்ணானே E1 E2 E3 ன்னு இருக்குமா ஃபுல்லா minus of இப்போ I காமனா எடுத்துட்டோம்னா R1 plus R2 plus R3 ன்னு வர ஆரம்பிச்சிடுமா? அப்போ இதுதான் என்னோட இங்க கண்டிஷன் எடுத்துருக்கேன்ல. அப்போ E effective பதிலா என்ன டெர்மினல் இருக்கு? E1 plus E2 plus E3 ன்னு இருக்கு. R effective பதிலா I into என்ன இருக்கு? R1 plus R2 R3. இதுதானே நம்ம ஸ்டேட்மெண்ட்டா எழுதி வச்சிருக்கோம் டைரக்டா. ஸோ இது பாதி பேர் டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. பட் இட் கம்ஸ் ஃப்ரம் யர் நார்மல் கிர்ச்சாஃப் லூப் ரூல். நார்மலாக நீ எப்போ ரெண்டு டெர்மினலுக்கு ஓப்பன் டெர்மினல் லூப் ரூல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சனாலே யூ வில் கெட் பேக் த சேம் ஈக்குவேஷன்ஸ். புரியுதா? இது சீரீஸில் இருக்கும்போது. ஸோ சீரீஸில் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? எஃபெக்டிவ் EMF இன்க்ரீசஸ். ஓகே, அண்ட் யுவர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இஃப் இட் இஸ் கனெக்டட் டு அன் எக்ஸ்டர்னல் சர்க்யூட் என்ன ஆகும்? எனக்கு இப்படி ஒரு சீரீஸ் காம்பினேஷன் இருக்குது, நம்ம அங்கே ரிமூவ் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தியா அந்த சீரீஸ் காம்பினேஷன், அந்த மாதிரி எனக்கு ஒரு சீரீஸ் காம்பினேஷன் இங்கே இருக்கு சரியா? ஓகே, I have got that series combination here and it is connected to an external load resistance RL. அப்போ what is the total current which is drawn from that series? அப்போ total current இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ total current I can write it out as total EMF, effective EMF ன்னு எடுத்துலாமா அது, divided by your total R resistance plus R effective. புரியுதா? So I can say this out exactly like this. And for this condition also if you want, இந்த இடத்துல நம்ம எழுதணும்ல இங்கே what is total like charge which is current which is drawn from the battery னா என்ன எழுதலாம்? Current drawn from the battery is nothing but E plus, இப்போ எனக்கு வந்து வேற ரெசிஸ்டன்ட்டே இல்லைல்ல, if there is no resistance it's your internal resistance, what you can say and you can go. If it is connected to an external resistance like this, இப்போ என்கிட்ட ஒரு EMF இருக்கு, ஒரே ஒரு செல் இருக்கு, ஒரு ஸ்மால் ரெசிஸ்டர், அது internal resistance connected to a load resistor na, what is total current which is drawn here? இது ஒரு செல் இருந்தா எல்லா செல்லும் சீரீஸ்ல இருந்தாலும் இதே ஃபார்முலா, ஆனா இங்க E effective by R effective, இந்த இடத்துல கேபிட்டல் ஆருங்கிறது லோட் ரெசிஸ்டர் பிளஸ் R effective. ஏன் அது R effective பிளஸ்ன்னு சொல்றோம்? இது ரெண்டும் எனக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆக முடியும். எப்பவுமே உன்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட சீரீஸ்ல தான் கான்டாக்ட்ல இருக்க முடியும். ஸோ ரிமெம்பர் தட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இது வேணா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோங்க. நவ் ஐ கேன் கோ பேக் டு திஸ். சரி, இது எழுதிட்டீங்களா? டோட்டல் கரண்ட் விச் கேன் பி ட்ரான். இது ஃபர்ஸ்ட் கேஸில் எழுதி வச்சுக்கோங்க. சரி சரி, இப்போது ஒரு சின்ன ரெண்டு சர்க்யூட் நான் உனக்கு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு I'll ask a question. ஓகே, this is your condition. ஓகே, இதில் இஃப் ராங்லி கனெக்டட் என்ன ஆகும்? இதை சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் ராங்லி கனெக்டட் என்ன ஆகும்னு guys tell me what will happen if they are connected wrongly here. இப்போ wronglyனா parallel. This is E1 R1 connected to E2. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் I'll enhance it out. ஓகே, இது E3 R3. ஆனால் இந்த E3 நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன்னு வச்சுப்போம். இதுக்கு மட்டும் எனக்கு எஃபெக்டிவ் என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் எனக்கு சேம் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கா? இப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எழுத ஆரம்பிச்சோம்ல, அப்போ இந்த கண்டிஷன் ஐ எம் கிவிங் இட் அவுட் அஸ் அ ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் எப்படி வேணா லெட்ஸ் கன்சிடர் கரண்ட் வாஸ் ஃப்ளோயிங் லைக் திஸ் இன் திஸ் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல இஃப் ஐ ஸ்டார்ட் டு ரைட் அன் ஈக்குவேஷன் ஃபார் யுவர் எஃபெக்டிவ் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அட் VA அண்ட் VB நான் எடுத்த டிஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன்னா VA மைனஸ் ஆஃப், இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ப்ளஸ் தானே வரும். அப்போது இங்கே பாரு VA ப்ளஸ் E minus IR1, E1 minus IR1 plus E2 minus IR2 plus இந்த இடத்துல E மட்டும் எனக்கு மைனஸ் E, ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸும் எனக்கு என்ன மைனஸ் IR3, தட் இஸ் VBயா. அப்போ எப்போவுமே எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியும்? VB is going to be a higher potential here. அப்போ VB minus VA
that is delta V potential difference VB minus VA is nothing but இந்த இடத்துல EMF மட்டும் தனியா பாருங்களேன் E மட்டும் தனியா பாருங்க first E1 plus E2 minus E3 அப்போ எது எனக்கு wrongly connect ஆகுதோ அதுக்கு முன்னாடி என்ன போட்டா போதும் மைனஸ் சிம்பிள் பட் இதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல ஏதாவது மைனஸ் ஆகுதுன்னு பாரு கிர்ச்சாஃப் லூப் ரூல்ல எதுவுமே மைனஸ் ஆகாது ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது R1 plus R2 plus R3 தான் இதுதான் எனக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும் அப்போ நீ செல்லை மாற்றி கணிச்சா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுமான்னு கேட்டால் அதிகமாகவே தான் இருக்கும் ரெசிஸ்டன்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கடை